சேலம் பத்திரப்பதிவுத்துறை டிஐஜி ரவீந்திரநாத் மேலும் ஒரு மோசடி வழக்கில் கைது செய்யப்பட்டிருக்கிறார். தாம்பரத்தில் சையத் அமீன் என்பவரின் 10 கோடி ரூபாய் மதிப்புள்ள நிலத்தை போலி ஆவணம் மூலம் ஏமாற்றியதாக புகார் எழுந்த நிலையில் மேலும் ஒரு வழக்கில் தற்போது அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். மேலதிக விவரங்களோடு செய்தியாளர் செந்தில் இணைகிறார். செந்தில், இந்த வழக்கு தொடர்பான மேலதிக விவரம் என்ன? சேலம் மற்றும் மதுரை பத்திரப்பதிவுத்துறை டிஐஜி ரவீந்திரநாத் இரண்டாவது வழக்கில் தற்போது கைது செய்யப்பட்டிருக்கிறார். ஏற்கனவே கடந்த புதன்கிழமை முதல் வழக்கில் கைது செய்யப்பட்டு புழல் சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார். தாம்பரம் அடுத்த வரதராஜபுரத்தில் சையத் அமீன் என்பவருக்கு சொந்தமான 10 கோடி ரூபாய் நிலத்தை காந்தம்மாள் என்பவரின் பெயருக்கு போலி ஆவணங்கள் மூலம் மாற்றிய வழக்கில் தற்போது கைது செய்யப்பட்டிருப்பதாக போலீசார் தகவல் தெரிவித்திருக்கிறார்கள். இந்த வழக்கில் அவருக்கு உடந்தையாக இருந்த லதா என்ற அலுவலக உதவியாளரும் ஏற்கனவே இவர் மற்றொரு வழக்கில் கைது செய்யப்பட்டு சிறையிலிருந்து சமீபத்தில் தான் வெளிவந்திருக்கிறார். இந்த வழக்கிலும் மோசடி வழக்கிலும் உடந்தையாக இருந்ததாக இவர் கைது செய்யப்பட்டு நேற்று சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார். ஏற்கனவே கடந்த புதன்கிழமை கலைவாணி என்பவருக்கு சொந்தமான 55,000 சதுரடி நிலம், அதாவது அதன் மதிப்பு தற்போதைய மதிப்பு 50 கோடி ரூபாய் என கூறப்படுகிறது. இவர் அங்கு தாம்பரத்தில் பணியில் இருந்த போது போலி ஆவணங்கள் மூலம் சுரேஷ் என்பவருக்கு மாற்றி கொடுத்தது தொடர்பாக கடந்த புதன்கிழமை கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டிருந்தது குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் இந்த சையத் அமீன் என்பவருக்கு சொந்தமான நிலத்தை போலி ஆவணங்கள் மூலம் மற்றவருக்கு மாற்றி கொடுத்த வழக்கில் தற்போது கைது செய்யப்பட்டிருப்பதாக சிபிசிஐடி போலீசார் தெரிவித்திருக்கிறார்கள். புழல் சிறையில் இருப்பதால் அதற்கான ஆவணங்களை இன்று காலை நேரில் சென்று வழங்கியிருக்கிறோம் என தற்போது சிபிசிஐடி போலீசார் தெரிவித்திருக்கிறார்கள். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி செந்தில். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.